மாசம் 4000 பே பண்ணிட்டு 28 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிற மாதிரி ஒரு நல்ல எல்ஐசி பிளான். மாசம் 4000 16 வருஷம் பணம் கட்டுறோம். 25வது வருஷத்துல 28 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. 28 லட்ச ரூபாய் டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸா கிடைக்குது. இந்த பாலிசியில 16 வருஷம் பணம் கட்டுறோம். மாசம் 4000 16 வருஷம் பணம் கட்டணும் அப்படின்னா, நம்ம எல்ஐசில டோட்டலா பே பண்றது ஒரு 7.68 லேக்ஸ். நியர்லி 8 லேக்ஸ் நம்ம வந்து எல்ஐசில பே பண்றோம். நமக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்கிறது 25th இயர்ல 28 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. மோர் தென் 3 டைம்ஸ் நமக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்குது. இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த பாலிசி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 25 வருஷம் முடியிற வரைக்கும் உண்டு. நார்மல் ரிஸ்க்குக்கு 10 லட்சம் ரூபாயும், ஆக்சிடென்டல் ரிஸ்க்குக்கு 20 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவரேஜும் உண்டு. இந்த பாலிசியில பணம் கட்டக்கூடிய 16 வருஷமும் 16 வருஷம் நம்ம மாசம் 4000 பே பண்ணணும். அந்த டைம்லயும் இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. மீதி 9 வருஷம் பிரீமியம் ஹாலிடே அந்த டைம்லயும் இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. 25வது வருஷத்துல நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருது. அதே மாதிரி இந்த பாலிசியில ஆட் ஆகிற போனஸ் வருஷம் வருஷம் ஆட் ஆகும். நம்ம பணம் கட்டக்கூடிய நாட்கள்லயும் போனஸ் ஆட் ஆகுது. பணம் கட்டாத மீதி 9 வருஷமும் போனஸ் ஆட் ஆகுது. இந்த பாலிசியோட கவரேஜ் எல்லாமே கண்டினியூ ஆகுது. பணம் கட்டுறது 16 வருஷம். நமக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்குது. 25வது வருஷத்துல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இது ஒரு நான் லிங்க்டு பிளான். அதாவது பங்கு சந்தை வர்த்தகம் சாராத திட்டம். ஷேர் மார்க்கெட் இல்லாத திட்டம். அப்படிங்கிறதுனால இதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கிடைச்சிரும்னே சொல்லலாம். இந்த பாலிசியில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சாவரைன் கேரண்டியும் உண்டு. அதாவது எல்ஐசியோட கேரண்டி இல்லாம, ஐஆர்டிஏவோட கேரண்டி இல்லாம, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் 100% சாவரைன் கேரண்டி தரக்கூடிய பிளான் அப்படிங்கிறதுனால, இது ஒரு மிக அருமையான பிளான். லாபகரமான பிளான்னு சொல்லலாம். நான் சொன்ன மாரி டாக்ஸ் சேவிங்ஸ் நம்ம கட்டக்கூடிய பிரீமியமுக்கும் டாக்ஸ் வேவிங் பெனிஃபிட் உண்டு. நமக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் 100% டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸா இருக்கும். இந்த பாலிசில 2 வருஷம் பணம் கட்டினதுக்கு அப்புறம் ப்ரீ அப்ரூவ்டு லோன் உண்டு. வேணும்னா நம்ம லோன் வாங்கிக்கலாம் இந்த பாலிசியிலேயே. இதுல நம்ம வந்து பாலிசி எடுத்துட்டோம், பணம் கட்ட ஆரம்பிச்சுட்டோம். நடுவுல கட்ட முடியலைன்னா என்ன பண்றது? அப்படின்னா, ஒரு 4 வருஷம் அளவுக்கு நம்ம மினிமம் பணம் கட்டிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த பாலிசில பணம் கட்டாம விட்டா கூட, எவ்வளவு நாள் பணம் கட்டியிருக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் இந்த 25வது வருஷத்துல நமக்கு கிடைச்சிருது. சுமாரா ஒரு 30 வயசு இருக்கிறவர் ஒருத்தர் இந்த பாலிசி எடுத்தாருன்னா, அவரோட 55வது வயசுல 28 லட்ச ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. அவரோட ரிட்டயர்மென்ட் ஃபண்ட் கிடைச்சிருது. ஆனா, அவர் ஃபுல்லா 55 வயசு வரைக்கும் பணம் கட்ட தேவையில்ல. 46 வயசு வரைக்கும் பணம் கட்டினாருன்னா போதும். ஷார்ட் டேர்மா அவரோட கமிட்மெண்ட்ஸ் வந்து 25 வருஷத்துக்கும் பணம் கட்ட தேவையில்ல. ஏன்னா எல்லாத்துக்குமே ரிட்டயர்மென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. 55 வயசு, 60 வயசுல ஒரு அமௌண்ட் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். அப்படி இருக்கும்போது மாசம் 4000 பே பண்ணிட்டு, மொத்தமா ஒரு 7 லட்சம், 8 லட்சம் அளவுக்கு நம்ம பணம் கட்டிட்டு, நமக்கு டோட்டலா 28 லட்ச ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறதுனால, அதுவும் டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸா வருது அப்படிங்கிறதுனால, இது ஒரு நல்ல எல்ஐசி பாலிசியா இருக்கு. தேங்க் யூ. நான் ராஜா, எல்ஐசி.